தாஜ்மஹால் ஒரு சிவன் கோயில், அதுக்கு 10 ஆதாரங்கள் இருக்கு. ஒன்று, ஹிந்து கோயிலை இடிச்சிட்டு இந்த இடத்துல தாஜ்மஹால் கட்டல, இந்து கோயில் மேலே தான் தாஜ்மஹால் கட்டியிருக்காங்க. இந்த தாஜ்மஹால் பார்த்தீங்கன்னா 4 வாசல்கள் இருக்கும். இந்த பொதுவாக இந்த 4 வாசல்களை வச்சு கட்டுற வழக்கம் பார்த்தீங்கன்னா இந்து கோயில்களில் மட்டும்தான் இருக்கும். 4 சைடுமே வாசல்கள் இருக்கும். எந்த இஸ்லாம் கட்டிடத்துலையோ இல்லை கபாஸ்லையோ இந்த மாதிரி கட்ட மாட்டாங்க. 2, தாஜ்மஹாலில் இருக்க சில மரப்பலகைகளை கால்குலேட்டிங் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்கான நியூஸ் வந்திருக்கு. தாஜ்மஹால் வந்து கட்ட ஆரம்பிக்கப்பட்டது 1632 தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த மரப்பலகைலாம் 1400 செஞ்சிருக்கான்ட்டு ரிசல்ட் வந்திருக்கு. 3, தாஜ்மஹாலில் அந்த மகால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வரும். இஸ்லாமியர்கள் கட்டுற கட்டிடத்துக்கோ இல்லை அந்த கபாஸ்கோ எதுக்குமே மகால்னு சொல்லிட்டு பேர் வைக்க மாட்டாங்க. 4, தாஜ்மஹாலோட அந்த கோபுர உச்சில பார்த்தீங்கன்னா ஒரு கலசம் இருக்கும். அந்த கலசம் முழுக்க திரிசூலத்தை, அதாவது சிவனோட திரிசூலத்தை பிரதிபலிக்கிற மாதிரியே இருக்கும். பொதுவாக இஸ்லாமியர்கள் பார்த்தீங்கன்னா நிலாவை ஒரு மாதிரி வளைஞ்ச மாதிரி வச்சிருப்பாங்க சைடில். ஆனால் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா முழுக்க திரிசூலம் மாதிரியே இருக்கும். 5, தாஜ்மஹாலுக்கு முன்னாடி இந்த இடத்த தேஜ்மஹால் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. தேஜ் அப்படிங்கிற வார்த்தையில தான் மர்மமே இருக்கு. ஏன்னா தேஜ் அப்படின்னு சொல்லிட்டு தேஜலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிடுவாங்க. இந்த இடத்துல ஒரு சிவன் கோயில் இருந்திருக்காங்க நம்பப்படுது. 6வது பார்த்தீங்கன்னா அந்த தாஜ்மஹாலுக்கு பின்னாடி ஒரு கட்டட அமைப்பு இருக்கும். அந்த கட்டட அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டகைமா இருக்கும். இந்த மாடல கட்டி வைப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கொட்டகை அமைப்பில் தான் இருக்கும். பொதுவாக இந்து கோயில்களுக்கு பின்னாடி தான் இந்த மாதிரி ஒரு கட்டட அமைப்பு வச்சிருப்பாங்க. அந்த கொட்டகை மாடல கட்டி போறாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கட்டட அமைப்பு வச்சிருப்பாங்க. சொன்ன தகவல் எல்லாமே PN ஓக் அவரோட புக்ல சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பல வரலாற்று அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இது வந்து இந்து கோயிலாக இருந்தால் என்ன, முஸ்லீம் கோயிலாக இருந்தால் என்ன, இல்லை கல்லறையாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் என்ன, அது வந்து நம்ம இந்தியாவோட அடையாளமாக இருக்குது. ஸோ நம்ம மதத்தை கொஞ்சம் ஓரமாக தள்ளி வச்சுட்டு அது ஒரு அதிசயமாக மட்டுமே பார்க்கலாம்.